தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய நாமத்திலே அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நவம்பர் மாதத்துடைய 21ஆம் நாளை இன்று தேவமாதாவை கோயிலிலே காணிக்கையாக கொடுத்த அந்த நாளை இன்றைக்கு நாம் தாயாம் திருவை இன்றைக்கு நினைவு கொண்டாடுகின்றது. அன்னை மரியாளை அந்த யூத அந்த வழக்கத்தின்படி கோயிலிலே காணிக்கையாக கொண்டு கொடுப்பார்கள். 3 வயதிலேயே சோக்கின் அன்னம்மாள் இவர்கள் இருவருமே அன்னை மரியாளை 3 வயதிலேயே கோயிலிலே கொண்டு வந்து காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள். சிறு வயதிலேயே அன்னை மரியாள் ஆலயத்திலே வளர்கின்றால் அங்கு அவர்களுக்கு திருவுடை கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக இறை நம்பிக்கையோடு கடவுளுடைய அந்த பிரசன்னத்திலே அன்னை மரியாள் உருவாக்கப்படுகின்றால். நீண்ட நாட்களாக சோக்கின் அன்னம்மாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் இருவருமே ஜபத்தால் தவத்தால் பெற்ற அருமையான ஒரு குழந்தை தான் நம்முடைய அன்னை மரியாள். இந்த ஆலயத்தில் அர்ப்பணிக்கின்ற இந்த நாளிலே அன்னை மரியாளுக்கு இறை வல்லமை, இறை பாதுகாப்பு அனைத்தும் தேவனுடைய கிருபையால் பெறுகின்றால். ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டிலே ஜஸ்டின் என்ற ஒரு அரசனுடைய அந்த காலத்திலே அன்னை மரியாளுக்கு அருமையான ஒரு அர்ப்பணிக்கப்படக்கூடிய இந்த ஒரு அன்னை மரியாள் என்ற பெயரிலே ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்படுகின்றது. இவ்வாறாக திருவையினுடைய வரலாற்றிலே இந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளை அனைவருமே சிறப்பான விதத்தில் நாம் கொண்டாடுகிறோம். குறிப்பாக காணிக்கை சகோதரிகள் அவர்களுக்கு நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே நாம் கூறிக்கொள்வோம். நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அன்னையினுடைய இந்த வாழ்வானது நம்ம ஒவ்வொருவருக்குமே நாமும் இறைவனிலே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைக்கின்றார். முதல் வாசகத்திலே யோவான் ஆசிரியருடைய அந்த திருவெளிப்பாடு நூலிலிருந்து இயேசுவை பற்றிய அந்த 7 முத்திரை பொறிக்கப்பட்ட அவருடைய அந்த சுருளேடை அவர் வாசிக்கிறார் என்று சொல்கிற பொழுது இயேசுடைய போதனையும் இயேசுடைய வாழ்வையும் குறிப்பாக இதை கொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி என்பதையும் குறிப்பிடுகின்றார். இயேசு வலிமையற்றவராகவும் இருக்கின்றார், அதேபோல யூதா அவருடைய சிங்கமாக வலிமையுள்ளவராகவும் இருக்கின்றார். இவ்வாறாக உருவகத்தின் அடிப்படையிலே யோவான் ஆசிரியர் இயேசுடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய அந்த இறப்பு உயிர்ப்பை நமக்கு இதை சுட்டி காட்டுகின்றார். நவம்பர் மாதத்திலே நாம் அனைவருமே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க இந்த நாள் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றது. இயேசுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் நமக்கு வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுடைய ஆசிரம் நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும்படியாக நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இன்னும் நம்முடைய மனநிலைகள் சமூகத்தில் பார்க்கிற பொழுது எங்கும் பரபரப்பு, எங்கும் எதை எடுத்தாலும் மனத வாழ்விலே அவன் எதை தான் எண்ணுகின்றானோ அதை ஒரு செயலிலே இன்றைக்கு ஈடுபடக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். அவனுடைய வாழ்விலே பல்வேறு இன்றைக்கு தீமைகளை, தீய சக்தியுடைய பிடியிலே இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், எதை நல்லதை செய்கிறானா, எதை பற்றியிருக்கிறான் என்பது ஒரு தெளிவற்ற ஒரு மனநிலையிலே இன்றைக்கு ஒரு போராட்டமான உள்ளத்திலே இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இயங்கிக் கொண்டிருக்கிறான். மனிதன் இன்றைக்கு மறைபொருளாக இருக்கிறான். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது, அவனுக்குள்ளே என்ன மாற்றம், ஒவ்வொருவரும் புரிய முடியவில்லை. காரணம், மனிதன் ஒரு மறைபொருளாக இருக்கின்றான். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்குள்ளே நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ, கடவுளுடைய இந்த பிரசன்னத்திலே எப்பொழுது நாம் இருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகத்தான காரியங்களை, இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் இறை சித்தத்துக்கு பணிந்து நடந்தால், தேவ ஆலயத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தால், அர்ப்பணிக்கப்பட்டால், அதுபோல் நம்முடைய வாழ்வுமே கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க திருப்பாடல் 34வது பாடல் 10வது இறைவார்த்தை சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டை கடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைபடாது என்பதற்கு நாங்கள் அன்னை மரியாள் இந்த நாளை அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே நாமும் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஆலயத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். உடல், பொருள், ஆவி அனைத்தும் ஆண்டவரையுடைய மகிமைக்காக என்று வாழ ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி கூறப்பா. நவம்பர் மாதத்தின் 26ஆம் நாள் தேவ மாதாவை கோயிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர், எங்களுடைய பிள்ளைகளை, இன்னும் எங்களுடைய அன்றாட வாழ்வில் இருக்கிற எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை, நாங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக என்றும் இறை நம்பிக்கையுடைய சாட்சியாக இந்த உலகத்திலே பறைசாற்ற உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தி அறிவியல் என்ன சொன்னது போல எங்களுடைய வாழ்வால், எங்களுடைய செயலால், எங்களுடைய எண்ணங்களால் நாங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய இறை பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் ஆற்றலை அற்புத குழந்தை இயேசு வழியாக இந்த நாளில் எங்கள் உள்ளங்களிலே கொடுக்கும்படி உள்ளத்தில் வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல்
உமது கருணை கண்களை திருப்பியலுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை எங்களுக்கு நீர் அளித்தருளுமாறு உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனை அனைத்தையும் நீக்கி உம்முடைய திருப்பருவத்தின் பருவத்தின் பெயரால் எங்களுடைய மன்றாட்டுகளை இந்த நாளில் நீர் ஏற்றுள்ள வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.